பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு PK இளமாறன் அவர்கள். ஆசிரியர் சங்கத்தோட மாநில தலைவரா ஆசிரியர்களுக்கான பிரச்சனைகள் என்ன, முழுவதுமான மாநிலத்துக்கான பிரச்சனைகள் என்ன, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, அரசுக்கு எதிராக அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகள், அதோட இன்றைய நிலை என்ன, இப்படி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவராகவும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளராகவும் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். ஆசிரியர் சங்கம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாத்துக்குமே அதற்கான ஒரு நல வாரியம், ஒரு சங்கம், ஒரு அமைப்புன்றது இருக்கும். ஆசிரியர்கள் அப்படின்னு வரும்போது இந்த சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இது எப்படி செயல்படுது, இன்னைக்கு அரசுக்கு எதிராக பல கோரிக்கைகள் இந்த சங்கம் மூலமாக வச்சுருக்காங்க. 4.5 ஆண்டு காலம் ஆகி கூட இன்றைக்கும் ஒரு கோரிக்கை கூட முழுமையாக நிறைவேற்றப்படாமல் வீதியில் இறங்கி போராடுற அளவுக்கு இன்றைக்கி ஆசிரியர்களும் போயிருக்காங்க. அடுத்த தலைமுறையை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியருக்கே பிரச்சனைகள் தீர்க்கப்பட கூட முடியாத ஒரு சூழல்ல நாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோன்றதே ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். இந்த சங்கம் மூலமா நீங்க அரசுக்கு முன்வைக்கிற கோரிக்கைகள், எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த அளவுக்கு தீர்க்கக்கூடாத அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கா, இப்படி பல விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நீங்க இந்த 4.5 ஆண்டு காலமாகியும் அரசுக்கு எதிராக நீங்க வச்ச கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படலைன்னும் போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு, எதை முன் வச்சு நீங்க அரசுக்கு எதிராக கோரிக்கைகள் வச்சிருக்கீங்கன்றதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். அதாவது முக்கியமாக சொல்ல போனோம்னா அரசுக்கு எதிரான கோரிக்கை இல்லை, ஆசிரியர்களுக்கு ஆதரவான கோரிக்கைகள். இதில் முக்கியமாக சொல்ல போனால் 4.5 வருடத்துக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் ஒரு வாக்குறுதி சொன்னாங்க. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆசிரியர்களின் கோரிக்கைகளும் ஊதிய முரண்பாடுகளும் களையப்படும், முக்கியமாக தன் பங்களிப்பு ஓய்வூதியம் எனப்படுகின்ற CPF ஸ்கீமை ரத்து செய்யப்படும். ஆனால் 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் அதை ரத்து பண்ணலை. பென்ஷன்றது என்னென்னா, இன்றைக்கி அரசாங்கத்தில் ஒரு அரசு வேலையை தேட ஒரு பெண்ணை தேட போனால் அரசாங்க மாப்பிள்ளனா உடனே ஓகே சொல்லுவாங்க. அந்த விதத்தில் எதுக்கு அது முக்கிய காரணம்னா, ஒரு பென்ஷன் கிடைக்கின்றான், கடைசி காலத்தில் ஓய்வூதியம் கிடைக்கும் என்பது தான் அரசாங்க மாப்பிள்ளையே தேடுகிறார்கள். ஆனால் அந்த பென்ஷனே இல்லாமல் எங்களோட வாழ்வாதார பிரச்சனையே இன்றைக்கி கேள்விக்குறியாய நிலையில் தான் நான் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துட்டு இருக்கோம். இது தன் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்யப்பட வேண்டும், மத்திய அரசுக்கு இணையாத மாநில அரசில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கும் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். எல்லாரும் செய்யணும், எப்போ பார்த்தாலும் ஊதிய உயர்வுன்னு சில தவறான மாளிகைகள் ஊடகங்களும் செய்தித்தாள்களும் மக்களும் புரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் ஊதிய உயர்வை கேட்கப்படவில்லை. மத்திய அரசு மாநிலத்திலும் இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே கல்வி முறையினை வேண்டும், ஒரே வகுப்பில் 2 பேரும் படிக்கின்றோம், ஒரே கல்வி தகுதி, ஒரே பதவி. நீங்கள் மத்திய அரசு ஊழியர், நான் மாநில அரசு ஊழியர். நீங்களுக்கு அடிப்படை சம்பளம் உங்களுக்கு 9,300, எங்களுக்கு 5,200. என்ன இது முரண்பாடு பாருங்க. நான் மத்திய அரசு ஏற்கனவே மாநில அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசாங்கம் மத்திய அரசுக்கு இணையாத மாநில அரசில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கும் அரசு உயர்வும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நிறைவேற்றப்படல. ஊதிய முரண்பாடு தலைவலின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சமச்சீர் கல்வி, குழந்தைநேய கல்வி, பொதுப்பள்ளிகள் என எல்லாத்தையும் உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கல்விக் கொள்கையை கேட்குறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தனி கல்விக் கொள்கையே இல்லை. அது ஒன்று. அது மட்டும் இல்லை, மாணவர்களுடைய ஒரு காலத்தில் நாம் படிக்கும் போதெல்லாம் ஒரு மிக சிறப்பான ஒழுக்கம் இருந்தது, ஒரு டிசிப்ளின், பிஹேவியர், பங்க்சுவாலிட்டி, இதெல்லாம் கலந்து தான் 4வது எஜுகேஷன். ஒழுக்கம், பழகிற முறை, காலம் தவறாமை, இந்த 3ம் சரியான முறையில் கடைபிடிக்கிற ஒரு மாணவனால தான் கல்வி சரியாக போய் சேரும். கல்வி என்பது என்ன, ஒரு மனிதனாக மாற்றப்படுவது. அந்த மனித நேயத்தை உருவாக்கக்கூடியதிலே ஒரு கல்வி நல்லொழுக்க கல்வின்னு இருக்குது.
மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிரிவு இருந்தது. அந்த பாடம் இப்போது வந்து என்னென்னா வகுப்பறைகள் எல்லாம் தொலைக்காலமாக மாறி வருகின்ற சூழ்நிலை உருவாவதற்கு முக்கிய காரணம் இந்த நல்லொழுக்க கல்வி இல்லாதான். இந்த நல்லொழுக்க கல்வியினை கட்டாய பாடமாக்கணும்னு ஒரு கேட்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு கோரிக்கை பண்ணால் ஒரு பாடத்தில் நம்ம ஆங்கிலம் வரலாறு எடுத்துட்டோம்னா இளங்கலையில் ஆங்கில பட்டமும் முதுகலையிலும் ஆங்கிலம் பட்டம் தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக நியமித்தா மாணவர்களுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியும். இளங்கலையில் ஒரு பாடமும் முதுகலையில் ஒரு பாடமும் கொடுத்தவங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதனால் ஏற்பட்ட விளைவுகள் கல்வி பணி பாதிப்பதற்கான வழியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னும் ஒரு படி போனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பின்தங்கி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஆதி திராவிட பழங்குடியின ஆசிரியர்கள் 1997ஆம் ஆண்டு பட்டதாரி ஆசிரியராக இருந்தோம். அவர் இடைநிலை ஆசிரியராக கடந்த 15 ஆண்டுகளாக எந்த விதமான பதவி உயர்வும் இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டு வராங்க. அதனுடைய மாறுபட வேணுன்றது தான் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் அரசை செலுத்தியிருந்தோம். இந்த கோரிக்கைகள் அரசின் கவனத்தில் செவி சாய்க்கவில்லை என்பதற்காக கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி வள்ளுவர் தோட்டத்தில் அனைத்து கட்சியினுடைய அரசியல் கட்சி தலைவரும் அழைத்து வந்து தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாட்டா சார்பில் மிகப்பெரிய ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கு கொண்டார்கள். அதன் பிறகு அரசு எங்களை அழைத்து பேசவில்லை. அரசாங்கத்தின் ஒரு கடிதம் மட்டும்தான் வந்தது. அது என்ன கடிதம் என்றால், பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளர் மதிப்புமிகு சபிதா அம்மையார் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பினார்கள். என்னவென்றால், தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாட்டா வைத்துள்ள அனைத்து கோரிக்கைகளும் அரசின் கொள்கை முடிவு என்பதால் ஏற்க இயலாது அப்படின்னா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு கடிதத்தை நாங்கள் எதிர்பார்த்ததில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆசிரியர்கள் மத்தியில். இன்றைக்கு ஆசிரியர்கள் வந்து வீணாக எதுவும் இல்லை. ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அந்த அர்ப்பணி என்றது தான் இன்றைக்கு ஆசிரியர்கள் மிக சிறப்பான முறையில் உலகத்திலேயே மிகச்சிறந்த பணி என்றால் ஆசிரியர் பணி தான். ஆனால் ஆசிரியர்களும் மனிதர்கள் தானே, அவருடைய வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டாமா? அந்த வாழ்வாதார பிரச்சனை தான் இன்றைக்கி நாங்கள் கீழே இறங்கி போராடி வருகிறோம். இந்த அளவுக்கு அடிப்படை தேவைகள் வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தாலும் அரசு வந்து அதை செவிசாய்க்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசு இது வரைக்கும் அரசினுடைய அதிகாரிகள் அணுகுமுறை தான் எங்களுக்கு சரியில்லை. நாங்கள் பல முறை ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஜாட்டா சார்பில் கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகத்திலும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடமும் அமைச்சரிடமும் கடிதம் வாய்ந்திருக்கின்றோம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடம் 3 முறை கொடுத்திருக்கிறோம். 3 முறை நேரில் சந்தித்து விவாதித்திருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் அரசின் கொள்கை முடிவு, இதன் ஒரே முடிவு எங்கள் முதலமைச்சர் தான் அழைத்து பேச வேண்டும். இவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் இத்தனை பிரச்சனைகளுக்கும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றோம். கடந்த 4.5 ஆண்டுகளாக கோரிக்கைகள் அளித்து கடைசி கட்டத்தில் தான் போராட்டத்தையும் நாங்கள் வந்து தள்ளப்பட்டோம். இது வரைக்கும் நாங்கள் வெறும் கோரிக்கையை மட்டும் தான் வைத்திருந்தோம். கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் தான் தட்டுந்தல் திரட்டப்படும் என்பதை போல நாங்கள் தட்டி பார்த்தோம். இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளிம்பில் நிறுத்தது அரசு தான் காரணம். இப்போது ஆசிரியர்களுடைய தனிப்பட்ட முறையில் இப்போ பிரச்சனைகள்னு பார்க்கும்போது இந்த இடம் மாறுதலில் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கேட்கக்கூடிய இடம் கிடைக்கிறது இல்லை, வேறு வேறு இடங்களுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி எப்படி இருக்குது சார்? நிச்சயமாக இன்னும் எப்போது இந்த இடம் மாறுதல் பொது கலந்தாய்வு வந்து மே ஜூன் மாதத்தில் இறுதியில் நடத்துவார்கள். ஆனால் இம்முறை அதையெல்லாம் தாண்டி ஜூலை மாதம் கடைசியில் ஆகஸ்ட் மாதம் நடத்தினார்கள். அப்படி நடத்துவதாக கண்துடைப்பாக இருந்து இன்னும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்படவே இல்லை. அதையும் நான் கேட்டுருக்கோம். ஏன்னா எப்பாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளியில் பணிபுரிந்த 2,40,000 ஆசிரியர்களில் ஒரு 10,000 பேர் நம்ம சொந்த குடும்பத்தோடு தன்னுடைய கணவனோடு தன்னுடைய மனைவியோடு தன் குழந்தைகளோடு வாழணும்னு நினைக்கிற காலமே அந்த மே மாதம் தான். அந்த மே மாதம் இந்த ஆண்டாவது தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியுமா என்று நினைக்கின்ற கவலையில் இருக்கும் போதும் இன்னும் எங்களுடைய கலந்தாய்வு நடத்தப்படவில்லை. அது மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கன்னியாகுமரியில் கணவர் இருப்பார், சென்னையில் அவன் மனைவி இருப்பாங்க, குழந்தை இன்னொரு இடத்துல படிக்கும். அதே மாதிரி ஒட்டுமொத்தம் இந்த போஸ்டிங் போடும்போதே சென்னையில் வந்து திருநெல்வேலியில் போடுவாங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்து காஞ்சிபுரத்தில் போடுவாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து மதுரையில் போட்டுருவாங்க. சரி, நாங்கள் ஓராண்டு வரைக்கும் காத்திருப்போம், ஓராண்டு பணி முடிந்த பிறகு நம்ம மாறுதல் கேட்கலான்னு. அந்த மாறுதலுக்காகவே நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த எப்பாவது ஒரு முறை மாறுதல் கிடைத்தால் மட்டும்தானே எங்களுடைய மனநிறைவோடு நாங்களும் மனிதர்கள் தானே குழந்தைகளோடு மனைவியுடன் வாழ வேண்டாமா?
இப்போ இந்த இடம் மாறுதல் பிரச்சனை பத்தி பேசும்போது அந்த காலி பணியிடங்கள் கூட நிறைய இடங்கள்ல நிரப்பப்படாம இருக்கு. ஒரு ஆசிரியரே 2 பணியை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூழல். நிச்சயமா காலி பணியிடங்கள் வந்து எனக்கு வந்து ஒளிவுமறையின்றி வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட முதல்ல அது அறிவிச்சார் தான் இந்த இடத்துல காலி பணியிடத்தில் நாங்கள் மாறுதல் கேட்க முடியும். மாறுதல் கேட்பதற்கு அட்டவணையே இல்லாதபோது நம்ம காலி பண்ணி கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல மாறுதல் இருக்குன்னு மாறுதலுக்கான அறிவிப்பே வராத பட்சத்தில் காலி பண்ணாலும் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நீங்கள் அறிவித்தா தானே நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம தோண முடியும். அதுவே இன்னும் வரலைங்க. கடந்த மே மாதம் ஜூன் மாதத்தில் நடைபெற வேண்டிய பொது கலந்தாய்வு, பட்டதாரிகளுக்கான பொது கலந்தாய்வு இன்னும் நடைபெறவே இல்லை. அதையும் உடனடியாக அரசாங்கம் இந்த மாதமாவது நடத்தணும்னு தான் கேட்டுக்கிறோம். இந்த தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களோட கூட்டு நடவடிக்கைகளோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் எந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடல் நடவடிக்கைகள் செயல்பாடுகள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு? அதாவது இந்த 18 ஆசிரியர் சங்கங்கள் என்னுடைய தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் கூட்டு நடவடிக்கை ஜாட்டால் இடம்பெற்றுள்ளன. இந்த ஒவ்வொரு சங்கங்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் செயல்பட்டு வருது. மாநில அளவில் தான் சங்கங்கள். இதில் ஏன் இந்த 18 சங்கங்கள் இப்போ ஒன்றாக கூடி இருக்குதுன்னா, தனித்தனியாக போராடி பார்த்தோம், தனித்தனியாக கோரிக்கை மனு வைத்தோம், எந்த விதமான எங்களுக்கு பதிலும் இல்லைன்றதுனால தான் 18 சங்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் அரசினை நோக்கி நம்முடைய கோரிக்கையை வைத்தால் நிறைவேறும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஒன்றாக கூடினோம். மாதம் ஒரு உயர்மட்டத்து உறுப்பினர் கூட்டம் கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வைக்கலாம், அரசுக்கு எந்த மாதிரியான கோரிக்கைகள் எந்த மாதிரியான முறையில் வலியுறுத்தலாம் அப்படின்னு உண்ணாவிரதம் நடத்தணும், அடுத்தது பேரணி நடத்தலாமா, முற்றுகை போராட்டம் நடத்தலாமா, அரசின் கவனத்தை எப்படியாவது ஆஃபீல் பட்டும் திருப்ப முடியுமா என்பதை தான் ஆலோசித்துட்டு வருகிறோம். இப்போ ஒரு மாநிலம் தழுவிய அளவில் இந்த சங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்னும் போது ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஊர்களையும் இந்த பிரச்சனைகள்னு பார்த்தா பொதுவான பிரச்சனையை தாண்டி தனிப்பட்ட முறையிலையும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைங்க, அது எப்படி இருக்கு? இப்போ மாவட்ட பிரச்சனைகளெல்லாம் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பார்த்து கொள்வார்கள். எல்லாருக்கும் முக்கியமான பிரச்சனையாக இருந்தால் மாநிலத்துக்கு வரும். இப்போ ஒன்றியம் நகரம் அந்த நடத்துகிற பிரச்சனைகள் அந்த இருக்கின்ற துறை கல்வியில் மாவட்ட கல்வியில் எங்களுடைய ஆசிரியர் மாவட்ட செயலாளர் போய் சந்தித்து அந்த துறையில் நிவர்த்தி செய்வார்கள். இது எங்கள் மாவட்டம் முழுவதும் நாங்கள் மாநில தலைவரே மாவட்டம் முழுவதும் செல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே பணியில் இருக்கின்ற சங்கங்கள். ஏன்னா தற்போது பணியில் இருக்கின்ற சங்க தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஜாட்டா. இதன் மூலமா அதனால் எந்த விதமான விதத்திலும் மாணவருடைய கல்வி பணி பாதிக்காத வகையில் என்னுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதில் எல்லாமே இப்போ இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, இமெயில் மூலமாக எல்லா வேலையும் நடந்துட்டு அந்தந்த துறைகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளை அதை சரி செய்து கொள்வார்கள். அந்த சரி செய்யாத முடியாத அந்த மாநிலத்தில் இயக்குநரை சந்தித்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளரை சந்தித்து முறையிடுவோம். இப்போ ஒவ்வொரு கல்வி மாவட்டம்னு பார்த்தா 62 மாவட்டம் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்துகிற பிரச்சனைங்க, இந்த சென்னையில் நடத்துகிற பிரச்சனைங்க வேறு, தென் மாவட்டத்தில் நடத்துகிற பிரச்சனைகள் வேறு. இப்போ மாவட்டங்களில் எடுத்து போனோன்னா அந்த ஒன்றியங்களுக்குள் ஒரு பிளாக் லெவல்னு சொல்லுவாங்க. பிளாக் லெவலில் ஒரு பணி மாறுதல் வரணும் அப்படின்னா அந்த பிளாக் லெவல் சீனியாரிட்டி பார்ப்பாங்க. ஆனால் அது என்னன்னா அப்போது தான் இன்னொரு வெளி மாவட்டத்துலேருந்து இன்னொருத்தர் அந்த பணி மாறுதல் வருவாங்க. அது வேறு மூலியமாக அரசு உயர் அதிகாரி மூலமோ மந்திரி மூலமோ மாறுதல் வந்த பிறகு உள்ளே இருக்கிறவங்க அதனுடைய பதவி உயர்வு தடைப்படும். இந்த பிரச்சனையை அந்த இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் என்னுடைய ஒருங்கிணைப்பில் ஒன்று கூடி பேசி கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து மாவட்ட கல்வியாளரிடம் சொல்லுவோம். ஏற்கனவே இங்கே இருக்கிற காலி பணியிடங்களுக்கு பிளாக் லெவலில் சீனியாரிட்டியை பார்த்து அது செலக்ட் பண்ணி அவளை பதவி உயர்வு அளித்த பிறகு வெளி மாவட்டத்திலேருந்து கூப்பிடுறது தான் முறை. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள உள்ளூரில் இருக்கிறவங்கள கவனிக்காமலேயே வெளி மாவட்டத்தில் மாறுதல் வரும்போது உள்ளூரில் இருக்கிற ஏற்கனவே பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. இன்னொன்று மாவட்டம் விட்டு மாவட்டம் இந்த பணி மாறுதலில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற ரொம்ப ஒவ்வொரு ஆண்டு தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இருக்குது. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா பணி அமர்த்தப்படும் போது இந்த மாவட்டத்துக்கு உரியவர்களாக தேர்வு செய்து அந்த மாவட்டத்தில் நமக்கு ஈர்க்கணும். ஆனால் இது கலந்தாய்வு என்ற பெயரில் மாவட்ட அளவில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மாநிலத்தில் ஒரு லிஸ்ட் எடுத்துருவாங்க. எந்த மாவட்டம் இடம் என்பது அவங்களுக்கு முக்கியம் அல்ல. பணி முதல்ல அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வேலையை இப்போ கிடைக்கிது 32-33 வயசு தான் கிடைக்கிது. முன்னாடிலாம் 25-22 வயசில் வேலை கிடைக்கும். இப்போ சென்ற ஆண்டு 49 வயசுலேயும் 56 வயசுல ஒரு வேலைக்கு போனாங்க. ஏன்னா நீங்கள் 49 வயசுலையும் 56 வயசுலையும் அரசு வேலையான்னு கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை.
ஆசிரியர் பணிக்கு மட்டும், டெக்னிக்கல் ஆசிரியர் பணிக்கு மட்டும் ஓய்வு பெறுகின்ற வயது வரைக்கும் பணியமர்த்தப்படலான்ற ஒரு இது இருக்குது. ஒரு 58 வயதில் கூட பணி சேர்ந்து அந்த வயதே ஓய்வு பெற்று இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரியான அந்த காலகட்டத்தில் அவள் இருப்பிடம் அருகில் அவங்களுக்கு பணியமர்த்தப்பட்டால் இருக்கிற காலகட்டத்திலாவது ஒரு மனமகிழ்ச்சியோடு பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை. அந்த பணியை அரசாங்கம் செய்யணும். இனி நீ பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரும் அதையெல்லாம் சரி செய்தால் மட்டும்தான் என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ போராட்டங்கள் வந்து அந்த சின்ன பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்பட்டு பொது பிரச்சனைகள் தான் கேட்டுக்கிறோம். இன்னும் பொது பிரச்சனைகளே எனக்கு இன்னும் முடிவு தெரியல. இந்த சிபிஎஸ்ன்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரையிலே மாண்பு முதலமைச்சர் நிறைவேற்றி தரேன்னு சொன்னாங்க, அது நிறைவேற்றப்படல. ஆனால் இந்தியாவில் 4 மாநிலம் பழைய ஓய்வு திட்டமான ஜிபிஎஃப் முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நடைமுறையில் இருக்குது. மேற்கொண்டாலும் கேரளா, திரிபுரா, மேகாலயா இந்த 4 மாநிலங்களிலும் பழைய ஓய்வு திட்டத்தை தான் பின்பற்றிட்டு வருகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலையும் முதலமைச்சர் அவர் வந்து தேர்தல் பரப்புரையிலே சொன்னாங்க. ஏன் அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, இந்த தொலைக்காட்சி மூலமாகாது முதலமைச்சர் அவர்கள் இருந்தது சிபிஎஸ் எனப்படுகின்ற கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் தொடர்ந்து அதையே வலியுறுத்திட்டு வருகிறோம். அது மட்டும் இந்த கோரிக்கை சொன்னோம். இடைநிலை ஆசிரியர்கள் பண்ண தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியருக்கு மட்டும் 8,000 to 10,000 ரூபாய் வரை பாதிப்பு. அதான் சொன்னேன், ஏற்கனவே ஒரே பணியில் புரிவது 9,300 ரூபாய் அடிப்படை சம்பளம். ஆனால் இந்த பணிபுரிவுகளுக்கு 5,200 ரூபாய் தர ஊதியம், அந்த 4,200. இந்த மாநிலத்தில் பணிபுரிவுகளுக்கு 2,800. இந்த ஊதிய முரண்பாடுகளை கலைக்கப்படுவதால் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். நாங்கள் வந்து புதுசாக எதுவுமே கேட்கல. இது புதுசாக எனக்கு ஒரு 1000 ரூபாய் உயர்த்தி கொடுங்கோ, ஊதிய உயர்வு நாங்கள் கேட்கலை. ஏற்கனவே சொன்ன முரண்பாடுகளை களைவதற்காகத்தான் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, ஒரே பாடத்தில் படித்தவர்களுக்கு வேறு பாடத்திற்கு முன்னுரிமை அளிப்பது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோரிக்கை இன்னும் பார்த்தீங்கன்னா, ஜிஓ அரசாணை எண் 132 ஏற்கனவே பணிபுரிந்தாங்க. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வகுப்பறையில் பள்ளிகளெல்லாம் இந்த தச்சு வேலை, நெசவு வேலை செய்தவர்களெல்லாம் ஆசிரியர் பணியில் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்களையும் நீக்கிவிட்டு இன்றைக்கு பாவம் பணியில் இருந்தவர்களெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் பலர் மாண்டு போயிருக்கிறார்கள். இன்னும் அதற்காக காத்துட்டே இருக்காங்க, எப்பாவது வேலை கிடைக்குமான. அந்த அரசாணை எண் 132 ரத்து செய்யணும்னு போராடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நான் பல கோரிக்கைகள் தொடர்ந்து ஒவ்வொரு கோரிக்கைகள் வந்துட்டு நான் கோரிக்கைகள் போனால் நிறைய போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த பொதுவான கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யணுன்றது தான். இந்த முதல்ல இந்த 3 கோரிக்கையால் நிவர்த்தி செய்தார்களால் என்னுடைய ஆசிரியர்கள் மனமகிழ்ச்சியோடும் உள்ள எழுச்சியோடும் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அரசோட அணுகுமுறை எப்படி இருக்கு சார்? அது அந்த அணுகுமுறைன்னு தான் சொன்னேன். ஏற்கனவே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதிப்பு மீது அமைச்சர் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அனைத்து கோரிக்கைகளும் அரசின் கொள்கை முடிவு என்பதால் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், கோரிக்கை ஏற்க இயலாதுன்றாங்க. அது என்ன இது வரைக்கும் தெரியல. நம்முடைய கோரிக்கைகளை படித்து எந்தெந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும், எந்த கோரிக்கைகளை பரிசீலிக்க முடியும், எந்த கோரிக்கை நிதி சுமை, இதெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால்தான் என்னென்ன கோரிக்கைகள் என்னென்னு சொல்ல முடியும். பேச்சுவார்த்தையை அழைக்கலையே, எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? இந்த அரசின் அணுகுமுறை என்பதால் ஆசிரியர் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். என்ன பிரச்சனை, ஏன் இதுக்கு எழும்புகிறாங்க, ஏன் இந்த பிரச்சனை வளர வேணும், முளையிலே கிள்ளி எறிய தேவையா, அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க தேவையா என்று இயக்குநர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்களும் மதிப்பு மீது மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எங்களை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசினால் அப்போதான் அது தீர்வு கிடைக்கும். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சியில மேற்கொள்ளாமல் ஒரே வரியில் அரசின் கொள்கை முடிவு என்பதால் நாங்கள் போராடாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுமக்களுடைய மத்தியில் மற்ற ஆசிரியர் மத்தியிலும் ஒரு சங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிற எங்களால் ஒரு ஆசிரியர் பிரச்சனையை, வாழ்வாதார பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாவிட்டால் நாங்கள் என்ன இப்போ செய்வது எங்களுக்கே ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கின்றது. இன்றைக்கு அரசின் கவனத்தை எப்படியாவது திருப்ப வேண்டும் என்பதை எங்களுடைய கூட்டு நடவடிக்கை தூண்டியது. இன்றைக்கு அடுத்த உயர்மட்ட குழுவில் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க இருக்கின்றோம். அந்த வருகின்ற 22ஆம் தேதி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை ஜாட்டா சென்னை எழும்பூரில் கூடுறோம். அதில் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்பதற்கான ஒரு ஆயத்த கூட்டமாக அது அமையும். அரசுக்கு எதிராக பல கோரிக்கைகள் முன்வச்சும் அதெல்லாம் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்?
அதான் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் வரை ஓய மாட்டோம். அதனால தான் எங்களுடைய கல்வி பணி எந்த விதத்திலும் பாதிக்காது. எங்களுடைய அனைத்து ஆசிரியர்களும் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை எங்களுடைய கோரிக்கை இப்போ எங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கிடையாது. நாங்கள்லாம் அந்த இது கடந்து வந்திருந்தோம். ஆனால் புதியதாக வர இளைஞர்களுக்கு எந்த விதமான பென்ஷன் இல்லாமல் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் ஊதிய முரண்பாடுகளில் பாதிக்கப்பட்டவர்களும் கிட்டத்தட்ட 1,70,000 ஆசிரியர்களும் கிட்டத்தட்ட இருக்கின்ற 6 லட்சம் ஆசிரியர்களும் இந்த ஜிபிஎஃப் முறையை மீண்டும் தொடர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இதில் போராடுவதற்கான அடுத்த ஆயத்த பணியில் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது உண்ணாவிரதம் நடத்தினோம். அடுத்தது டிபி இயக்குனர் அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கான ஆயத்த பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பணிகள் மேம்படும் போது அரசின் கவனம் எங்கள் பக்கம் திரும்ப என்று நம்புகிறோம். அவ்வாறு திரும்பாவிட்டாலும் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழகமே எங்களை திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து சென்னை கோட்டையை நோக்கி மாபெரும் பேரணி நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். தமிழ்நாட்டில் அனைத்து ஆசிரியர்களும் இதற்கு பொதுமக்களும் மற்ற அரசு ஊழியர்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம். அது என்ன முக்கிய காரணம்னா, சிலரெல்லாம் ஆசிரியர்கள் வகுப்பறையில் பாடம் நடத்துபவர்கள் ஏன் சாலையில் வந்து போராடுகள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. நாங்கள் ஏன்னா எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, நாங்கள் மனிதர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆசிரியர்கள் என்பது உலகத்திலே மிக சிறந்த ஒரு புனிதமான பணி. எங்களுடைய பணி எந்த விதமான சிக்கல்களும் இன்றி மாணவர்களுக்கு பாதிப்பின்றி தான் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது இடமில்லை. மாணவர்களுடைய கல்வி பணி எந்த விதத்திலும் கற்றலும் கற்பித்தலும் பாதிப்படைய செய்யாது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களின் உரிமைகளையும் வென்றெடுக்க வேண்டிய கோரிக்கைகளையும் வென்றெடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதனால் மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து சுமூக தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம் வேண்டி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கைக்கு ஜாட்டா சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய போராட்டங்கள் தொடக்க காலத்திலிருந்து தொடர்ச்சியான கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு நிலைகளில் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசின் கவனம் எங்கள் பக்கம் திரும்புவதற்கான முயற்சிகள் எங்களுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ஒரு மௌன புரட்சியாக வெடிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதை அரசு உணர்ந்து எங்களுக்கு உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஆயத்த பணியில் இயங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் இப்போ ஒரு மன்னர் இப்போதான் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் படித்தேன். ஒரு நாட்டில் 2 லட்சம் கோடி பணம் அதிகம் ஆகிவிட்டது. இந்த பணத்தை எப்படி செலவிட்டோம் என்று மன்னர் சொல்கிறார். உடனடியாக அரசு துறை அதிகாரிகளை அழைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் சம்பளத்தை 2 மடங்காக கொடுங்கள். பள்ளியினுடைய வகுப்பறை சூழ்நிலை மிக சிறப்பாக அமைந்தால்தான் நாடு முன்னேறுவதற்கு மிகப்பெரிய வழியாக அமையணும் வெளிநாட்டிலிருந்து ஒரு மன்னர் சொல்கிறார். அதே போல் தான் நம்ம இந்தியா வல்லரசு நாடாகவும் மிக உயர்ந்த சிறந்த நாடாக மாற்றுவதற்கு எதிர்கால சந்ததியினரை உருவாக்குவதற்கு ஆசிரியர்களே அடிப்படை காரணம். ஆசிரியர்களுடைய மனம் தோணாத வகையில் அவருடைய தேவைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் எங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை கவனத்திற்கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய மௌன புரட்சியாக வெடிக்கும் என்பதில் ஐயமில்லை. நிச்சயமா சார். இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆசிரியர்களுக்கான நல்ல விஷயங்கள் செயல்பாடுகள்லாம் எப்படி அமைஞ்சிருந்தது? அந்த காலகட்டத்தில் பொது கலந்தாய்வு ஒளிமறைவுன்னு நடந்தது. முதலே அவன் இணையதளத்தின் வழியாக எந்தெந்தெல்லாம் வேக்கன்சி பர்டிகுலர்ஸ் இருக்குது, எந்தெந்த பள்ளியில் மாவட்ட வரிசையாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஒட்டிட்டு நான் அதை பார்த்து இந்த அவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பொது கலந்தாய்வு முறையை கடந்த கால ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அதுவும் தொடர்ச்சியாக ஒரு 3 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டது. ஒரு கடைசி ஆண்டு தான் அது அப்படியே இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டு காலம் தள்ளி அதையும் இன்னும் பட்டதாரி ஆசிரியருக்கான கலந்தாய்வு நடத்தப்படாமலேயே இருக்குது.
தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தோட மாநில தலைவராகவும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு ஆசிரியர்களுக்கான பிரச்சனைகள்னா என்னென்ன இருக்கு, ஒரு பொதுவான பிரச்சனைகள் என்ன, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குமான தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன, இந்த சங்கம் மூலமா நீங்க அரசுக்கு முன்வைக்கிற கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் போராட்டமா மாறுறதுக்கான காரணம் என்ன, இந்த கட்டத்திலையும் இந்த தமிழக அரசு வந்து அதை ஒரு கொள்கை முடிவு, அதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லி தட்டி கழிச்ச இந்த நேரத்தில் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஆசிரியர்கள் பிரச்சனை சார்ந்து பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.